நீங்க செய்த நன்மைகள் அப்பா எங்கள் கண்களுக்கு ஆச்சரியம் உள்ளதுப்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எபினேசரே, எங்க கூடவே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே, எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதை காண பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதை காண ஆமாப்பா, இது உங்க கிருபை மட்டுமாப்பா. இல்ல எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு புதிய
ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்த நீர் வல்லவர் அப்பா. நீர் எங்களை அழைத்தீர் அப்பா. நீர் எங்களை அப்பா கைவிட மாட்டீரப்பா. ராஜ்னேசப்பா, எங்களை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டீரப்பா. நாங்கள் அந்த விசுவாசத்தோட ராஜ்னே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி வர நாட்களிலும் அப்பா 6 மாதம் அப்பா ராஜ்னே கண்மணி போல எங்களை பாதுகாத்த தேவன் இனி வர நாட்களிலும் அப்பா ராஜ்னே ஒரு தீங்கும் அணுகாமல் அப்பா இனியும் 6 மாதங்கள் அப்பா எங்களை ஆச்சரியமாய் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ராஜனே. ஒரு புதிய நாளில் புதிய துவக்கத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாய் எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திற்கு போதும். அடுத்ததையும் வாசித்து முடிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிவேசமான ஒரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இங்கு ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு காரியத்தை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். வெளிவேசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனத்தை குறித்த பாரம் ஆண்டவருடைய பாரம் இது. முதல்ல நம்ம இது அதிகாரம் தொடங்கும் போதே நம்ம அதை தான் படிக்கிறோம். மாடு தன்னுடைய அறியும், ஆனால் என்னுடைய ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல். இதுதான் அது தொடக்கமே அதுதான். ஆமென். என்ன ஆதங்கம்? தன்னுடைய ஜனம் தன்னை குறித்த ஒரு உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லாவிட்டால் ஒரு உள்ளத்தில் நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் என்ன செய்கிறாங்க? வெளிவேசமான ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. போன வாரம் சில காரியத்தை சொன்னேன் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அதிகாரம்? ஓகே, 1-39 ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள், அவங்க எப்படி வீழ்ந்து கிடக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 40-55 அந்த விழுந்து போய் கிடக்கிற ஜனத்தை நம்பிக்கை ஊட்டும்படியான வாக்குத்தத்தங்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்த 56-66 அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்முடைய மொத்த பைபிளுக்கும் சமமானது. அதற்கு ஒத்து போகிற ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு புத்தகம். ஆமென். பைபிளில் மொத்தம் 66, 39 பழைய ஏற்பாடு கழிச்சா போதுமே, 27 புதிய ஏற்பாடு. ஆமென். அதே ஒரு அந்த தொகுப்பு இந்த ஏசாயா புத்தகத்தில்
வாசிக்கலாம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுக்கு நிகரான அந்த 39 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற ஜனத்தினுடைய வீழ்ச்சி நம்முடைய பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் காரணம். ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், பல ராஜாக்களை எழுப்புகிறார், பல நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். ஆனால் ஜனத்தை ரட்சிக்க முடியவில்லை, ஜனம் வீழ்ந்து கிடக்கிறது. ஆமென். அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தினுடைய அந்த வெளிவேஷமான ஒரு வாழ்க்கை, ஆமென், உள்ளுக்குள்ள பாவம், உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆனால் வெளியில் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களை போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆமென். வெளிவேஷமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, எதற்காக நீ உங்களுடைய காணிக்கைகளும் பலிகளும், நான் இனி அதனுடைய கொழுப்புகளினால் அதனுடைய நிணத்தினால் நான் இனி பிரியப்பட மாட்டேன், நான் இனி திருப்திப்பட மாட்டேன். ஆமென். அதனுடைய பொருள் நாம இதே போன்ற ஒரு கடிந்து கொள்ளுதலை நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 என்று நினைக்கிறேன், 23ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் இதே போன்ற ஒரு கடிந்து கொள்ளுதலை காணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போன்ற ஒரு வெளிவேஷமான ஒரு வேத பாரகர்களை குறித்து, பரிசேயர்களை குறித்து இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிற ஒரு அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. அங்கு பார்த்தால் அங்கும் ஆண்டவர் கொஞ்சம் காட்டமாய் சில வார்த்தைகளை அங்கு பயன்படுத்துவார். ஒன்று வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, அடுத்து சொல்வார் விரியன் பாம்பு குட்டிகளே, அதனுடைய பொருள் சர்ப்பத்தின் சந்ததிகளே. ஆமென். அல்லேலூயா. சர்ப்பம் என்றால் சாத்தான். ஆமென். பாம்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது எதுதான்? சாத்தான் தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு? பரிசேயர்களை பார்த்து, வேத பாரகரை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படி என்றால் சாத்தானுடைய சந்ததிகளே. ஆமென். ஊழியம் செய்கிற ஊழியம் எங்க? கர்த்தருக்காய், யெகோவா தேவனுக்காய். ஆமென். ஆனால் ஆண்டவர் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அந்த அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம் வெளிவேஷமான ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடைய ஜனம்தான், கர்த்தருடைய சொந்த ஜனம்தான். ஆனால் சமுதாயத்தில் நிலவுகிற தன்னை விட்டு அகன்று போய் கிடக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். எப்படி தன்னை விட்டு அகன்று போயிடுறாங்க? தங்களுக்கு உள்ளத்திலிருந்து எழும்புகிற சில சுபாவங்களும் சில எண்ணங்களும், விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்ற ஆவலும் வாஞ்சையும், ஆமென், இவை எல்லாம் தான் ஆண்டவரை விட்டு இந்த ஜனத்தை என்ன செய்கிறது? வேறு பிரிக்கிறது. அப்போ இந்த ஒரு பக்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு உள்ளத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஆமென். உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய பலிகளையும் நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது கேட்டது யார்? வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆமென். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கு? தூபம் காட்டுதல் இருக்கு, காணிக்கை இருக்கு, மாத பிறப்பை ஆசரிக்கிற பழக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் ஓய்வு நாளை தவறாமல் ஆசரிக்கிற பழக்கம், அடுத்தது சபை கூட்டுகை, எல்லாமே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாமே என்ன செய்கிறார்கள்? செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் ஆண்டவரோடு விலகி இருக்கிறார்கள். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 16வது வாக்கியம் சொல்லுது பாருங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ஆமென். நியாயத்தை தேடுங்கள். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, மாத பிறப்பை ஆசரிக்கிறார்கள், ஓய்வு நாளா ஆசரிக்கிறாங்க, சபை கூடுதலா அதற்கு தடையே வைக்கிறது இல்லை. இதை எல்லாம் செய்தாலும் அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெளிவேஷமான ஒரு வாழ்க்கை, அதாவது வெளியில ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜனமாய் ஒரு வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற அக்கிரமங்கள் ஆண்டவரை விட்டு அவர்களை என்ன செய்து தூரமாய் விலக்கி வைக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜனத்தை குறித்து, தன்னுடைய ஜனம், புறஜாதிகள் அல்ல, தன்னுடைய ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைகள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. காரணம் என்ன? நீங்க வெளி வேஷத்தில் நடக்கிறீங்க. அதே தான் மத்தேயு 23 ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்ன பொருள்? என்ன? வெளியில பளிங்கு கல்லு தான், வெளியில கிரானைட்டு தான், வெளியில என்னென்ன போட முடியுமோ எல்லாம் போட்டு என்ன வச்சிருக்கிறோம்? மினிக்கி வச்சிருக்கிறோம். ஆனா உள்ள என்னதான் கிடக்குது? நாரி போன பிணம் தான் உள்ள இருக்கு. ஆமென். நாரி போன பிணமோ எலும்பு கூடோதாம். எது? புழு தின்ன மீதி தான் உள்ள இருக்கு. ஆமென். அப்போ வெளியில என்ன இருக்கு? வெளியில இப்பெல்லாம் போட்டோ இல்லாத கல்லறைகளே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. போட்டோவையே என்ன செய்துடுறாங்க? கல்லறையிலே அந்த கல்லிலே அடிச்சிடுறோம். ஆமென், அல்லேலூயா. வெளியில நல்லா தான் இருக்கு. ஆமென். அதுவும் நம்ம நவம்பர் 2 கல்லறை திருநாள் நவம்பர் 2 தானே? ஆமா. அது வந்துச்சுன்னா பாருங்க, அது வரைக்கும் அது புல்லு பிடிச்சி கிடக்கும். யார் கல்லறை, எந்த கல்லறை ஒன்றுமே தெரியாது, புல்லு பிடிச்சி தான் கிடக்கும். ஆனால் கல்லறை திருவிழா வந்த உடனே அதுக்கு முந்தின நாள் என்ன செய்கிறது? போய் நல்லா புல்லெல்லாம் செத்தி எடுத்து அந்த கட்டி வச்சிருக்கிற கல்லறைன்னா அதுக்கு ஒரு பெயிண்டெல்லாம் அடித்து நல்ல கல்லறை திருநாளுக்கு சாமியார் மந்திரிக்க வரும்போது கல்லறையெல்லாம் எப்படி இருக்கும்? பல 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 பலன்னு இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே காரியத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருவருக்கிறார். எந்த காரியத்தை? நம்முடைய வாழ்க்கையை. நம்முடைய வாழ்க்கை உள்ளொன்று புறமொன்றுமாய் இருந்தால் அது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ள காரணம், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாலும் அவர்கள் உள்ளளவில் இருதயத்தில் தேவனுக்கு அகன்றிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த மத்தேயு 23 சொல்லுவாரு, பாத்திரத்தை புறம்பே நீங்க என்ன செய்றீங்க? சுத்திகரிக்கிறீர்கள். ஆனா பாத்திரத்தின் அகம், உள்ளில் என்ன இருக்கு? அகத்துல அழுக்கு இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை, சாப்பாட்டுக்காக ஒரு பாத்திரத்தை கழுவி எடுக்கிறோம், ஒரு சாப்பாட்டுக்காக பாத்திரத்தை கழுவி எடுக்கிறோம். வெளியில நல்ல பளபளன்னு இருக்கு, நல்ல எவர் சில்வர் அப்படியே பளபளன்னு இருக்கு. ஆமென். உங்க கையில கொண்டு தர்றாங்க. ஆனா உங்க கையில கொண்டு தந்ததுக்கு அப்புறம் உள்ள பிளேட்டுக்கு உள்ள பார்த்தா அழுக்கு இருக்கு. நாம என்ன செய்வோம்? ஐயோ பரவாயில்லை, விருந்து வீட்டில் வந்துட்டோமே, மாமன் வீட்டில் வந்துட்டோமே, மச்சான் வீட்டில் வந்துட்டோமே, அவங்க தப்பா நினைப்பாங்களே, ஏதாவது யோசிக்கிறோமா? என்ன செய்கிறோம்? சாப்பாடை போடுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை மாற்ற சொல்லிடுறோம், இல்லை கழுவிட்டு வர சொல்லிடுறோம். ஆமென். வெளியில் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் உள்ளில் அழுக்கு இருந்தா அது நமக்கு சாப்பாட்டுக்கு அது ஏற்றதாய் இல்லை, இருக்கிறது இல்லை. அது புதிய பாத்திரமே, புதிய பாத்திரங்க, ஒரு ஸ்டிக்கர் எடுக்கல, என்ன பண்ணுவீங்க?
நம்ம என்ன செய்வோம்? சிக்கரோட போட்டு ரசத்தை ஊற்றிடுவோமா? சிக்கரும் என்ன செய்யும்? ரசத்தோட சேர்ந்து என்ன செய்யும்? உள்ள போயிடும். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? புதிய பாத்திரமாக இருந்தாலும் கூட உள் பக்கம் நமக்கு என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். ஆமென். அதே தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 சொல்றாரு. நீங்க வெளிப்பக்கத்தை பாத்திரத்தில் வெளிப்புறத்தை கழுவிடுறீங்க, ஆனா உள்ள என்ன செய்யுது? அழுக்கு இருக்கிறது. அந்த அழுக்கு எனக்கும் உங்களுக்கும் இடையே தூரத்தை உண்டாக்குகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் விரும்புகிற காரியம் எது? ஒரு என்ன சொல்றது? ஒரு வெளிப்படையான ஒரு பரிசுத்தத்தை அல்ல, உள்ளில் உள்ள பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வாக்கியம், எசேயா 1:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை நான் காணாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றி போடுங்க. ஆமென். உள்ளுக்குள்ள வச்சா எனக்கு மறைவாய் ஒன்று வைக்க முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்க பொல்லாப்பை நான் காணாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களிலிருந்து அகற்றி போடுங்க. அகற்றி போட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்களும் தீமைகளும் ஓயாமல் நம் மாத பிறப்பை கொண்டாடினாலும், நாம் ஓய்வு நாளை அனுசரித்தாலும், இல்லாவிட்டால் நாம் சபை கூடுதலில் நாம் அதிகமாய் பங்கு பெற்றாலும், என்ன செய்தாலும், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும், ஆண்டவருக்கு தூப பலிகளை ஏறெடுத்தாலும், என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு அது அருவருப்பாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது நம்முடைய காணிக்கை, நம்முடைய தூப ஆராதனை, நம்முடைய ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய பண்டிகை நாட்களை அனுசரிப்பது, ஓய்வு நாளை அனுசரிப்பது, இது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது ஒரு வெளிவேசமான ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளந்திரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோரும் பர்ஃபெக்ட் அல்ல. ஆமென். நம்ம எல்லாம் பூரணமாக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாம் பூரணமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பூமியில் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில் பிறந்த ஒருவரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவருடைய வசனத்தால், அவருடைய இரத்தத்தால் நம்மை நாமே சுத்திகரித்து 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 அவரை போல நாம் பரிசுத்தராக முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக்குதல் அது முக்கியம். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வெளிவேசமான வாழ்க்கையை விட்டு ஆமென், என் வாழ்க்கை உள்ளத்துல இருந்து எனக்கு ஒரு தைரியம் வரணும், நான் ஏசப்பா பிள்ளை. புரிஞ்சா? அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. அதை நோக்கி ஓடுவோம். நம்மில் இருக்கிற அக்கிரமங்கள், நம்மில் இருக்கிற தீமைகளை அகற்றிவிட்டு தேவன் நம்மில் எந்த தீமைகளையும் கண்டிராதபடி, யோபு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறார் பாருங்க. ஆமென். பிள்ளைங்க பாவமே செய்யல, தவறு செய்யல, ஆனா பிள்ளைங்க கூடி வரும்போது ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்து விடுவார்களோ என்று என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு பலியிடுகிறான். ஆமென். அவ்வளவு பயம். ஆமென், அல்லேலூயா. நான் நீதிமானா இருக்கிறேன், ஆனா என் பிள்ளைங்க நீதிமானா இருப்பாங்களோ, அவங்க கூடி வரும்போது மீறிடுவாங்களோ, ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது செய்திருவாங்களோ, அந்த பயம் பாருங்க, அதுதான் உண்மையான ஆண்டவர் விரும்புகிற. அதனால்தான் யோபுவை ஆண்டவர் கைவிடவே இல்லை.
ஆமென். வஸ்திரம், தன்னுடைய சரீரம் அழுகி அப்படியே ஒழுகுது, அப்படியே வடியுது அழுகி. ஆனாலும் கர்த்தர் யோபுவை என்ன செய்யல? கைவிடவே இல்லை. ஆமென். அதுதான் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆமென். நீ வெள்ளையுமாத்தான் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆமென். ஆண்டவர் விரும்புவது உன்னுடைய உள்ளம், உன்னுடைய உள்ளந்திரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வெறும் வெளிவேசத்தில் அல்ல. ஆமென். வெறும் வெளிவேசத்தோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மில் தீமையை அக்கிரமத்தை கண்டிராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாய் திறந்ததாய் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிவேசமான வாழ்க்கையை, வெளிவேசமான காரியங்களை ஒழித்து கட்டி உண்மையாய் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவின் பிள்ளைகளாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தருமையான வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீர் எதிர்பார்ப்பது ஆண்டவரே வெளிவேசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லப்பா. உம்மை பற்றி கொள்ளுகிற உள்ளந்திரியங்களோடு ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காய் என்னை சமர்ப்பிக்கிறேன். தீமைகளையும் தீங்குகளையும் அக்கிரமங்களையும் என்னிலிருந்து அகற்றி உமக்கு முன்பாய் ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.